ஹை டீச்சர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கிராமர் வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்துருவோம். அதாவது நேற்று வந்து நம்ம போட்டிருப்போம் என்ன அப்படின்னா போயம்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். இன்னைக்கு வந்து கிராமர் போடுவோம், அப்புறம் ப்ரோஸ் எல்லாமே போடும்போது இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியா நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுத்து நம்ம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து கிராமர் என்ன, வெக்காபுலரி என்ன, திரும்ப போயம் என்ன இருக்கு, ப்ரோஸ் வந்து என்ன இருக்கு, சப்ளிமெண்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஆத்தர் கொடுத்துருக்காங்க, அவங்க ஏதாவது வந்து வித்தியாசமா வந்து அவங்களுக்கு ஏதாவது நேம் இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேரியேஷன் பண்ணி வந்து படிக்கணும். சரியா? அந்த மாதிரி வந்து இன்னைக்கு 6th இங்கிலீஷ்ல இருக்க கிராமர் வந்து நம்ம ஃபுல்லாவே பாத்துருவோம். ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் வைக்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஏதோ ஒரு விதத்துல வந்து எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து யூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் போடுங்க. ஏன்னா லைக் போடுறதுனால உங்களுக்கு அதனால ஏதோ அமௌண்ட் எதுவும் வந்து ரெடியூஸ் ஆக போறதுல. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக்காவது வந்து பண்ணி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து உங்களை கவர்ந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்க. அவங்க எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட்டடா இருக்கும். சரியா? அதான் வந்து நாங்க வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்டா வந்து இருக்கும். அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து என்னென்ன கிராமர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து என்ன அப்படின்னா சி டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் ஆமைகளை பத்தி வந்து ஒரு பாடம் இருக்கும். அதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. hatchlings fall dash to many predators அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த ப்ரே வருமா, இந்த ப்ரே வருமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ இந்த ப்ரே அப்படிங்கும்போது PRAY இது வந்து என்னது, ப்ரே பண்றது, அதாவது கடவுள் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றதா அந்த ப்ரே சொல்லுவோம். இந்த ப்ரே PREY அப்படின்னா என்னன்னா இறை தேடுதல், அந்த மாதிரி வரும். அப்போ வந்து பாருங்களேன், இப்ப இந்த பிரேக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் வந்து சம்மந்தமே வந்து கிடையாது. அப்போ வந்து என்ன வரும், டாஸ்லிங் ஃபால் எது பிடிக்குது, மெனி பிரிடிடேட்டர்ஸ், அப்ப இறைய வந்து பிடிக்குது. அப்போ வந்து என்னதான் வரும், PREY. செகண்ட் வந்து சி டைட்டில்ஸ் லிவ் த ஹோல் லைஃப் இந்த சி, இந்த ஹோல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓட்டை அந்த மாதிரி வரும். இந்த ஹோல் அப்படிங்கிறது வந்து WHOLE முழுவதும், அப்போ அதோட வாழ்நாள் முழுவதும் எங்க கழிக்குது, கடல்ல வந்து கழிக்குது. அப்ப இதுதான் கரெக்டான ஆப்ஷனா வரும். the turtles come ashore only during the night. இந்த நைட்டு தான் வந்து என்னது, இரவு. இந்த நைட் வந்து யாரை சொல்லுவோம்னா சோல்ஜர், அவங்க தான் வந்து இந்த நைட்டு சொல்லுவோம். சரியா? அப்ப கண்டிப்பான முறையில வந்து இது வராது. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் ஒமிட் பண்ணி அதை என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒமிட் பண்ணி கூட கத்துக்கணும். அது அதே மாதிரி வந்து நமக்கு இங்கிலீஷை பொறுத்த மட்டும் 100% வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அதை தாண்டி வந்து ஒரு கொஸ்டின் கூட வந்து வராது. நம்ம ஜூலை 4, 5 வந்து நம்ம எக்ஸாம் எழுததான் போறோம், அது கொஸ்டின் வந்து வரதான் போதும். அன்னைக்கும் நான் இதே மாதிரி வீடியோ போட தான் போறேன். அப்போ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற புக் ப்ரூஃப் வந்து நம்ம போட தான் போறோம். சரிங்களா? அதனால வந்துட்டு மேக்ஸிமம் வந்து வெளியில மார்க்கெட்ல விற்கிற கைடை வாங்கி படிக்கிறத தவிர்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த 30 நாளை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ண முடியல, அந்த ஸ்கூல் புக்ஸ் தான் அப்படியே அந்த வீடியோவா வந்து கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா the predators follow the scent. இந்த சென்ட் அப்படின்னா என்னன்னா வாசனை அப்படின்னு சொல்றோம். இந்த சென்ட் வந்து அப்படின்னா அனுப்புதல். அப்ப வந்து இங்க என்ன வரும், இதுதான் வரும். அந்த வாசனையினாலதான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வருது, அந்த மாதிரி வந்து ஒரு sea turtle. The female turtle lay eggs and go back the sea. இந்த சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தல், இந்த சி அப்படிங்கிறது வந்து கடல். என்ன பண்ணிரும், அதாவது அந்த டர்ட்டில் வந்து கடற்கரையில முட்டை இட்டுட்டு அகைன் வந்து எங்க போயிரும், சி கடலுக்கு வந்து போயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து மீனிங் வருது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் பசில் அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இதுலலாம் வந்து அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த இடத்துல வந்து எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டோன்ட் சே அதுக்கான நோட், அது எதுக்காண்டி வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், இதெல்லாமே வந்து ரொம்ப குறிப்பிட்டு வந்து படிக்கணும். சரியா? நம்ம வந்து லெசன்ஸை மட்டும் புரட்டிட்டு போகக்கூடாது. பின்னாடி இருக்க வெக்காபுலரி கிராமர்ல வந்து இது ஏன் வந்து இது கொடுத்துருக்காங்க, அப்போ இதுல என்ன நமக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கணும். ஐ cannot see much stars in sky. இது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து தப்பு. ஏன்னா எப்படி சொல்லணும், மெனி ஸ்டார்ஸ், மச் ஸ்டார்ஸ் பதிலா வந்து இந்த இடத்துல வந்து மெனி வந்து வரும், மச் வந்து வராது. ஏன் வந்து வராது, காரணம் கொடுத்துருக்காங்க. யூஸ் மெனி வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ். சரிங்களா? கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸுக்கு வந்து என்னதான் போடணும், மெனி தான் வந்து போடணும். அதே இடத்துல யூஸ் மச் வித் அன்கவுண்டபிள் நவுன் அந்த மாதிரி வந்து போடணும். யூஸ் மெனி வித் யூஸ் மெனி வித் கவுண்டபிள் ப்ளூரல் நவுன்ஸ். ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னா எண்ணக்கூடிய ப்ளூரல் நவுன்ஸ், அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா மெனி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். யூஸ் மச் வந்து எங்க போடணும் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன். மச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா எண்ண முடியாத, எதெல்லாம் எண்ண முடியாது, எதெல்லாம் எண்ண முடியாது, நம்ம ரைஸ் சுகர் இதெல்லாம் வந்து எண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மச் வந்து போடணும். அப்ப இந்த cannot see many stars in sky இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஐ ஹவ் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல லிட்டில் வராது, ஃபியூ வந்து வரும். ஏன் வந்து லிட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூஸ் ஃபியூ வித் கவுண்டபிள் நவுன்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எண்ணிடலாம், எத்தனை பேர் அப்படின்னு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து 20 பேர் 30 பேர் 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிடலாம். அப்போ என்ன முடியும், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஃபியூ பண்ணணும். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா லிட்டில், அதாவது அந்த லிட்டில் அப்படிங்கிறது வந்து
அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி வந்து லிட்டில் வந்து போடணும். ரைட்டா? அந்த நீங்க வச்சுக்கோங்க. எவ்ரி டெஸ்ட் கண்டெய்ன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி இந்த எவ்ரி ஈச் வந்து எந்த இடத்துல போகணும், இந்த இடத்துல எவ்ரி வராது, ஈச் தான் வந்து கரெக்ட். ஈச் ரெஃபர் த an individual object to person. எவ்ரி ரெஃபர்ஸ் டு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள். அதாவது எவ்ரி வந்து எந்த இடத்துல வந்து போடணும் அப்படின்னா குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் பீப்புள். ஆனா வந்து பர்டிகுலர் இதுக்கு வந்து என்ன போடக்கூடாதுன்னா எவ்ரி வந்து போடக்கூடாது, ஈச் அந்த வேர்டு தான் வந்து போடணும். ஈச் ரெஃபர்ஸ் டு ஆன் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். அப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஈச், அதான் டெஸ்ட்ங்கிறது வந்து இண்டிவிஜுவல் தானே, இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட் தானே, அப்ப அந்த இடத்துல வந்து எவ்ரி போடக்கூடாது, ஈச் தான் வந்து போடணும். இஸ் த எனி லெமாண்டேட் லெஃப்ட். சரிங்களா? இந்த இடத்துல வந்து எனி வந்து போடக்கூடாது. எனி வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனி இஸ் யூஸ்டு ஃபார் கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், எனி வந்து யூஸ் பண்ணணும். அப்போ வந்து இஸ் தட் த லெமோன் சம், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் கொஸ்டின். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சம் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து வந்து பிக்டோகிராமர். அதாவது பிக்டோகிராமர் அப்படின்னா என்னன்னா பிக்சரை வச்சு அதுக்கான வேர்டிங்ஸ் வந்து சொல்றதுதான் வந்து அந்த மீனிங்ஸ் வந்து சொல்றதுதான் வந்து என்னன்னா பிக்டோகிராமர் அப்படின்னு வந்து சொல்றோம். த பேட்ஸ்மேன், இந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் ஆஃப் யூ சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் நவுன் ஆர் வேர்ட்ஸ் தட் கேன் டேக் த பிளேஸ் ஆஃப் எ நவுன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெடிகேட் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து சார்ந்து வரதான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ப்ரெடிகேட் ஆஃப் சென்டென்ஸ் இன்க்ளூட் வேர்ப். அந்த ப்ரெடிகேட்ல வந்து என்ன இருக்கும், வேர்ப் அண்ட் த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். இதுல வேர்ப் வந்து எது, கிட்ஸ் த பால்ல வந்து வேர்ப்ங்கிறது வந்து ஹிட், இதுதான் வந்து வேர்ப். பால், த பால் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா? சென்டென்ஸ் இன்க்ளூட் த வேர்ப் அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் த ஒன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி வந்து இருக்கும். இது நமக்கு தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த அதே மாதிரி டோன்ட் சே அதுக்கான நோட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒய் டூ யூ வாண்ட் டு மீட். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணும், இப்படி சொல்லக்கூடாது, ஒய் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. ஹூ டூ யூ வாண்ட் டு மீட் அப்படிங்கிறது வந்து தப்பு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஏன் வந்து ஹூம் போறோம் அப்படின்னா ஹூ ஃபார் எ சப்ஜெக்ட் அண்ட் ஹூம் ஃபார் எ ஆப்ஜெக்ட். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் த ஹி ஆர் சி யூஸ் ஹூ. இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹிம் ஆர் ஹர் யூஸ் ஹூம். புரியுதா? அதாவது எந்த இடத்துல ஹூ போடணும், எந்த இடத்துல ஹூம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்காங்க பாருங்களேன். ஹூ வந்து ஹூ ஃபார் எ சப்ஜெக்ட், ஹூம் ஃபார் எ ஆப்ஜெக்ட். ரைட்டா? இது கொஞ்சம் எல்லா இடத்துலயும் நமக்கு எல்லா எக்ஸாமுக்கும் வந்து இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோனா யூஸ் ஆகும். ஹூ ஃபார் எ சப்ஜெக்ட், ஹூம் ஃபார் எ ஆப்ஜெக்ட். இப்ப எந்த இடத்துல ஹூ போடணும், ஹூம் போடணும் சொல்லிருக்காங்க. இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹி ஆர் சி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஹி ஆர் சியை வந்து மீன் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ஹூ வந்து போடணும். அதாவது சப்ஜெக்ட் இருக்க இடத்துல அந்த ஹி சி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஹூ போடணும். ரைட்டா? அதே இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஹிம் ஆர் ஹர். ஓகேவா? இது ஹிம்மும் ஹரும் வந்து எதை வந்து மீன் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் வந்து மீன் பண்ணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து ஹூம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, whom do you want to meet. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து whom தான் வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்க, did you meet him yesterday. சாரி, did not you meet him yesterday அப்படிங்கிறது வந்து இந்த did not வந்து போடக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணணும், didn't அப்படின்னு சொல்லிட்டு போடணும். did போட்டு n போட்டு அப்போஸ்ட்ரோபி போட்டு t போடணும். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து இந்த இடத்துல கமாவும் வரும். didn't you meet him yesterday. use contract, அதாவது contracted form of verbs is like is do or have in a is a question. அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்பவுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் வந்து போடணும். சரிங்களா? அதைத்தான் நம்ம என்ன சொன்னோம், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது நாட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த என் போட்டு மேல அப்போஸ்ட்ரோபி போட்டு டி போடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து இருக்கு. யூஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் verb like is do or have. இந்த இடத்துக்குலாம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போடணும். how many luggage did you bring. இதுல வந்து என்ன how many luggage இருக்கு, இது வந்து தப்பு. many வர இடத்துல வந்து என்ன வரணும்னா much வந்து வரும். how much luggage did you bring. அதாவது யூஸ் how many நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம். யூஸ் how many for countable nouns. ஓகேவா? யூஸ் how much for uncountable nouns. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து what color do you want red or what color do you want red or green. அந்த இடத்துல what வந்து போடக்கூடாது, which அந்த இடத்துல போடணும். which வந்து போடணும். ஏன் வந்து which போடணும் அப்படின்னா அதாவது what is used for unlimited number of choice. ஓகேவா? இங்க வந்து லிமிட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, ரெட் ஆர் கிரீன். அப்ப இந்த ரெண்டுல ஒண்ணுதான் வந்து சூஸ் பண்ணணும். அப்ப நீ வந்து இது கொடுக்காம வாட் கலர் டூ யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நம்ம வாட் பண்ணலாம். இங்க ரெட் ஆர் கிரீன் வந்து கொடுத்தாச்சு. அப்ப எதுக்கு நம்ம இங்க வாட் பண்ணோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், விச் கலர் டூ யூ வாண்ட் ரெட் ஆர் கிரீன். அதாவது விச் இஸ் யூஸ்டு ஃபார் லிமிடெட் நம்பர் ஆஃப் சாய்ஸ். இது எல்லாமே வந்து பேசிக்கான குழந்தைகளுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இவ்வளவு வயசாயும் நம்மளுக்கு வந்து இந்த கிராமர் வந்து புரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சிரமப்படும் இந்த இடத்துல வாட் போடுமா விச் போடுமான்னு சொல்லிட்டு. கரெக்டா வந்து எவ்வளவு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இல்லாதது வந்து எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல பாருங்களேன், எவ்வளவு வந்து ஒரு
அந்த வேரியேஷன் பண்ணி இதெல்லாம் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்து கைடு வாங்கினாலும் இந்த வேரியேஷன் வந்து கிடைக்காது. அவ்வளோ வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுக்குறாங்க. வாட் வந்து ஃபார் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் விச் இஸ் ஃபார் லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். அதாவது நம்ம கையில் வந்து வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைவோம்ல, அந்த கதையாக தான் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே பாடப்புத்தகம் தான். ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் தேடி அலைவோம், அந்த கதையாக தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ தெளிவாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி என்ன சொல்கிறது பாக்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் விட்டு நம்ம வெளியில தான் வந்து தேடுவோம். சரியா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்க கிராமரும் எவ்வளோ வந்து அழகாக புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, லுக் அட் த வேர்ட்ஸ். The boxes match the words, make many new words possible. அதாவது இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஒண்ணா, house, river bed, waterfall. நெக்ஸ்ட் வந்து flower garden. நெக்ஸ்ட் என்ன வரும், sunshine, aerial route, busy body, windowsill, ஃபுட்ஹில், காம்பவுண்ட் வால். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, லுக் அட் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ் ஆடிங் எல்ஒய் ஃபார் எவர் பாசிபிள் இஃப் நாட் பாசிபிள் ஆல் வேர்ட்ஸ். அதாவது எல்ஒய் வந்து எந்த வேர்டுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லோன், பிளாசம், ஃபர்டில், விகோரஸ் பிளேஸ், கன்ஸ்டன்ட், கம்ப்ளீட், ஸ்ட்ராங், அன்லைக், கிரேட், கிராஸ், இமிடியேட், போர்டு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அந்த இதில் தான் வந்து இது வந்து பேசிக் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி. சஃபிக்ஸ் அப்படின்னா என்ன, சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி, அதாவது வேர்டோட பின்னாடி சேர்க்கறதா சஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னாடி. ஏன்னா நம்ம ப்ரீ அப்படிங்கிற வேர்டே வந்து என்னது, முன்னாடி, நமக்கு வந்து முன்னுரிமை, அதாவது எனக்கு ப்ரிஃபரன்ஸ் தரமாட்டியா அப்படின்னு சொன்னோம்னா அந்த ப்ரீ அப்படிங்கிறது என்னது, எனக்கு வந்து முன்னுரிமை வந்து தரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி வரும். லெட்டர் ஆர் லெட்டர்ஸ் ஆர்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ட் டு மேக் டிஃபரண்ட் ஆர் எ நியூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சஃபிக்ஸ். சம்டைம்ஸ் வந்து சஃபிக்ஸுக்கு வந்து கரெக்டான வந்து டெஃபினிஷன் கூட கேட்கலாம். சரியா, லெட்டர் ஆர் லெட்டர்ஸ் ஆடிங் எண்ட் ஆஃப் த வேர்ட் டு மேக் டிஃபரண்ட் ஆர் எ நியூ ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். இப்போ லோன் கொடுத்துருக்காங்க, அந்த எல்ஒய் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், எல்ஒய் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சஃபிக்ஸ். பிக்டோகிராமர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. when a sentence statement gives the fact or on opinion and we end it with a full stop, that's from the water. அதாவது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்ல அந்த ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு வாக்கியம், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்ல வந்து ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப் வந்து இருக்கும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் மார்க். when a sentence ask a question we end with a question mark. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் what do you want, interrogative sentence அப்படின்னு சொல்லுவோம். அது போக போக நம்ம படிப்போம். when a sentence make a request or gives instruction or command we end with a full stop. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட், அந்த மாதிரி ரெக்வஸ்ட் அந்த மாதிரி பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் திஸ் ரோடு, அதாவது இந்த வழியை தேர்ந்தெடுங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து வரும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் இப்படியா சொல்லுவோம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டால் தப்பு. என்ன வரும், ஃபுல் ஸ்டாப் தான் வரும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ அந்த மாதிரி தான் வந்து வரும். டர்ன் லெஃப்ட், கொஸ்டின் மார்க் போட மாட்டோம், போட்டால் தப்பு, ஃபுல் ஸ்டாப் தான் வந்து வரும். அந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்டாப் வரும். when a sentence expresses surprise, wonder or some strong emotion we end it with the exclamation mark. exclamation mark என்னன்னு தெரியல, ஆச்சரியக்குறி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். how could this flower smell, அதாவது ஒரு ஆச்சரியமா வந்து ஒரு விஷயத்த சொல்றது. அந்த ஆச்சரியம் வந்து எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், எப்படி வேணாலும் கோபமா இருக்கலாம். சரிங்களா, அந்த ஆச்சரியத்தை வந்து வெளிப்படுத்துறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலமேஷன் மார்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து லாஸ்ட் முடியும் போது அந்த ஆச்சரியக்குறியோட வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிக் த ரைட் ஆப்ஷன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். வாட் எ how a beautiful flower அப்படிங்கிறது வராது. wow a beautiful flower வராது. what a beautiful flower. can you play football, கொஸ்டின் மார்க். where did you go yesterday, இந்த இதெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் வந்து let us go for a walk. இந்த மாதிரி அஸ் வந்தாலும் இங்கே லெட்டு தான் வருங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஐ லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக், இது வந்து சாதாரண ஒரு வாக்கியம். அதாவது எனக்கு வந்து என்னது, ஹைட் அண்ட் சீக், கண்ணாமூச்சி விளையாட பிடிக்கும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட், அதனால வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து பஞ்சுவேஷன் மார்க் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்க ஸ்டேட்மெண்ட், இந்த ஆச்சரியக்குரிய எக்ஸலமேஷன் சென்டர், இன்ட்ராகேட்டிவ், இது வந்து நார்மலா வந்து இம்பேரேட்டிவ். நார்மலா வந்து ஒரு கமாண்டு, ஒரு ரெக்வஸ்ட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். அந்த மாதிரி தான் இந்த இதுவும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், இது நம்ம ஆல்ரெடி வந்து இதுலயே பார்த்துருப்போம். சாரி, ப்ரோஸ்லேயே பின்னாடி வரும். இது வந்து என்னன்னா
நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இதுல வந்து டோன்ட் சே அண்ட் சே, அதுக்கப்புறம் அதுக்கான நோட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ் அப்படிங்கிற இடத்துல வந்து ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அது மாதிரி யுவர் அதுவும் வந்து போடக்கூடாது. டு டு யுவர் ஹவுஸ் இது எல்லாமே வந்து போடக்கூடாது. யூ கோ டு ஹோம் நவ் அப்படின்னு தான் போடணும். ஏன் அப்படின்ற காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹவுஸ் இஸ் எனி பில்டிங் யூஸ்டு டுவெல்லிங் இன் அண்ட் ஹோம் இஸ் த பர்டிகுலர் ஹவுஸ் விச் இஸ் சம்ஒன் லிவ்ஸ். அது நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு பில்டிங்கா இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹவுஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். நம்ம வந்து அதுல வாழ்ந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், ஹோம் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ வந்து இப்ப இந்த இடத்துல வந்து ஹவுஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பில்டிங் தான் மீன் பண்ணும். அப்ப நம்ம நம்மளோட வாழ்ற வீட்டுக்கு போறோம் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லணும், ஹோம் அப்படின்னு தான் போடணும். அது மாதிரி யூ ஷுட் கோ ஹோம் நவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். அப்போ வந்து மிடில் அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சென்டர் அதான் வந்து கரெக்ட். சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சென்டர் இஸ் த பாயிண்ட் தட் கான்ஸ் equidistant from the edge of circle. Middle is area equidistant from two sides. Example, middle of the road row page. அதாவது அந்த மிடில் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஏரியால தான் வந்து என்ன பண்ணணும்னா மிடில் வந்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி வந்து அதாவது எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து மிடில் வந்து யூஸ் பண்ணணும். எட்ஜ் ஆஃப் சர்க்கிள்ல வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்டர் அப்படின்னு தான் வந்து யூஸ் பண்ணணும். சரியா? இட் வாஸ் த லாங் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இட் வாஸ் எ லாங் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். டிராவல் வந்து தப்பு, ஜேர்னி தான் வந்து சொல்லணும். ஏன் வந்து ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். A journey is the one single travel. You make a journeys when you travel from one place to another. You cannot say travel. Journey தான் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிக்டோகிராமர். அதே மாதிரி தான் ஹார்ட்டி, பியூட்டிஃபுல் ஃப்ளவர், 2 days, பிளாட் ஹெட், யங் கிராஜுவேட், டயர்ட் மேன். அதெல்லாமே வந்து an adjective word that describes a noun. அதாவது அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா அந்த நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ டீ அப்படிங்கிறது வந்து நவுனு. சரியா? வெறும் டீ சொல்லாம ஏன் வந்து ஹாட் டீ அப்படின்னு சொல்றோம்? அப்போ அந்த டீயை வந்து என்ன பண்ணுது, டிஸ்கிரைப் பண்ணுதா? வெறும் ஃப்ளவர் சொல்லாம ஏன் வந்து ஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து நவுனு. பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அந்த அட்ஜெக்டிவோட சேர்த்து சொல்றோமா, அதைத்தான் வந்து கரெக்ட். அதாவது வெறும் ஃப்ளவர் சொல்லாம அந்த ஃப்ளவரை வந்து இன்னும் மிகைப்படுத்தி சொல்றோமா, பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு. டைஸ்ன்னு சொல்லாம 2 days. மாதிரி ஹெட்ன்னு சொல்லாம பேலட் ஹெட், அதாவது வழுக்கையான தலை. கிராஜுவேட்னு சொல்லாம யங் கிராஜுவேட், அதாவது இளமையான பட்டதாரி. வெறும் மென் அப்படின்னு சொல்லாம டயர்ட் மேன் அப்படின்னு சொல்றோம்ல, அதான். அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, an adjective is the word that describes the noun. அப்ப அந்த adjectiveக்கான definition பாருங்க. Adjective is the word that describes a noun. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சூஸ் அது கரெக்டான ஆப்ஷன் சூஸ் பண்றது. when the two or more adjective together they appear in the following order. அதாவது quantity 159, quality or opinion brave, great, amazing, size small, tall, big, age old, young, adult, கலர் பர்பிள், டார்க் கிரீன், அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டா ஆர்டர்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, put the words correct order, rewrite the sentence. they have a post box. அதுக்கான ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துருவாங்க. போஸ்ட் பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரெட் ஸ்மால் ரெக்டாங்குலர் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம ஒரு எப்படி ஒரு ஆர்டர் படி எழுதணும். எப்படின்னா ஸ்மால் ரெட் ரெக்டாங்குலர். ஐ ஹாவ் ஸ்டிக்ஸ் லாங் டு ப்ரௌன் அப்படின்னு சொல்லிருக்கு. 2 long brown அப்படின்னு எழுதணும். ஃபைண்ட் மீ பிரஷஸ் 5 new yellow. மகேஷ் இஸ் எ பாய். தின் டால் கிளவர், டால் தின் கிளவர். அந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டான ஒரு ஆர்டர்ல வந்து எழுதணும். இஸ் எ பிளேட், ரவுண்ட் பிங்க் ஸ்மால், ஸ்மால் ரவுண்ட் பிங்க், அந்த மாதிரி வந்து எழுதணும். ரெஃபர் த டிக்ஷனரி த மீனிங் த சர்க்கிள் ஆட் ஒன். டனி அப்படின்னா எனாமரஸ், ஆம்பிள், ரெஸ்ட்ரிக்டட், கைண்ட், ஹார்ஸ். அதாவது இதுக்கு வந்து என்னன்னா சம்மந்தமில்லாத ஒரு வேர்டு வந்து. டைனி அப்படிங்கிறது வந்து ஸ்மால், லிட்டில், போனி, அது எல்லாமே ஒண்ணுதான். ஆம்பிள்ங்கிறது வந்து கிரேட், பிளென்ஃபுல், ஜெனரஸ், எல்லாமே வந்து சேம் தான். ரெஸ்ட்ரிக்டட்ங்கிறது வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது மாதிரி கைண்ட் அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் அன்பா, கான்ஸ்டன்ட், சேரிட்டபிள் அண்ட் ஜென்டில், இது எல்லாமே இதுக்கு மீனிங் வரும். ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கு. அது மாதிரி வந்து ஹானஸ்ட், ரிலையபிள், ட்ரஸ்டி, சின்சியர் அண்டு
டேட்ஃபுல் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. சேர்ஃபுல், பிரைட், லோ கிரே, கண்டென்ட் அந்த மாதிரி வந்து. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே நமக்கு தேவை கிடையாது. சிலாபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது இது எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிலாபிள் இஸ் யூனிட் ஆஃப் எ சவுண்ட் இன் எ வேர்ட். ஈச் யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் எ வவல் சவுண்ட். எக்ஸாம்பிள் வாட்டர் ஹாஸ் எ 2 syllable. அதாவது அந்த நிறைய பேர் வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் வச்சு பிரிப்பாங்க. ஆனா வந்து ஆக்சுவலா வந்து இந்த சிலாபிளை வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த வவல் சவுண்ட் வச்சு வந்து பிரிக்கணும். ரைட்டா? இப்போ வவல்ஸ்னா நம்ம என்னென்ன எழுத்தெல்லாம் வவல் சொல்லுவோம்? ஏஇ ஐ ஓ யூ. இதைத்தான் நம்ம சேர்ந்த இந்த 5 வேர்டு தான் வந்து வவல்ஸ். ஓகேவா? இது வந்து எப்படி இந்த வவல்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம லெட்டர்ஸ் வந்து பிரிக்கணும். இப்போ வந்து என்னன்னா வாட்டர் இருக்கு. இந்த வாட்டர்ல வந்து ஏங்கிறது வவல், ஈங்கிறது வவல். வாட்டர் அப்போ இது வந்து எத்தனை சிலபிள்? 2 syllable. இதுல பாருங்களேன் ஒண்டர்ஃபுல், ஓ வி யூ. அப்போ வந்து எப்படி பிரிக்கலாம்? ஒன் டர் ஃபுல் அந்த மாதிரி வந்து பிரிக்கணும். அது மாதிரி வந்து இதுல பாருங்களேன் பி வவல், ஐ வவல், பிஹெண்ட், பி ஹெண்ட் இந்த மாதிரி பிரிக்கிறோம். அப்போ வந்து இது வந்து என்னது? 2 syllable. 2 syllable. இங்க ஒரு பனானாஸ், ஏ ஏ ஏ. அப்போ பா நா நாஸ். அப்போ வந்து 3 syllable. எக்ஸைட்மெண்ட், எக்ஸ் சாரி எக்ஸ் வராது, இ ஐ இ எம் சாரி இஎன்டி. அப்போ எக்ஸ் சைட்மெண்ட் அந்த மாதிரி. இந்த மாதிரி வந்துட்டு இதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இதுல எத்தனை சிலாபிள் இருக்கு? ஒரே ஒரு சிலாபிள் இருக்கு. அப்போ வந்து இது ஒண்ணுதான், ஒரு சிலாபிள், பிரிக்க முடியாது. அப்புறம் அடுத்து பாருங்க விண்டோஸ், ஐ ஓ. இப்போ விண்டோஸ் 2 syllable. அது மாதிரி தேர்ட் யூ வந்து ஒரே ஒரு சிலாபிள் தான் இருக்கு. அப்போ வந்து 1 syllable. எவ்ரி ஒன், இ ஓ ஒய். அதாவது எவ் ரி ஒன். இந்த மாதிரி வந்து ப்ரொனன்சியேஷன் வச்சு சில இதை பிரிக்கணும். அந்த வகையில தான் வந்து இது ஒரு எவ்ரி ஒன், எவ் ரி ஒன் அந்த மாதிரி வந்து வரும். நெக்ஸ்ட் பிக்டோகிராமர்ல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். அதாவது ப்ரெசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட். ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அட் ப்ரெசன்ட் வந்து நடக்கிறது, நிகழ்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் தமிழ்ல. பாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடந்து முடிஞ்சது. அது வந்து அந்த நடந்து முடிஞ்சது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை போன வாரமா இருக்கலாம், நேத்தா இருக்கலாம், இல்லை போன வருஷமா இருக்கலாம். ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அது 1 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் வந்து என்னது? அது வந்து பாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஃபியூச்சர் அப்படின்னா இனிமே நடக்கக்கூடியது, எதிர்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த விஷயம் வந்து ஈவினிங் நடக்கலாம், நைட்டு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கலாம். அந்த நடக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இதுல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், he opens the door and he enters the room. சரியா? அந்த மாதிரி ஒரு மீனிங். அது மாதிரி வந்துட்டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் departs at 5:15 PM. அப்போ வந்துட்டு இது வந்து எதுல வரும் அப்படின்னா ஃபியூச்சர். அதாவது 5 மணிக்கு வந்து டிபார்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். சரியா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபேக்ட், எக்ஸைட் ஆர் அட் ஆல் டைம்ஸ். அதாவது ஃபேக்டா ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம என்னதான் வரும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்து வரும். சயின்டிபிக் ஃபேக்ட், மேக்னெட், அதாவது காந்தம் வந்து இரும்பு வந்து ஈர்க்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. சின்ன பசங்களுக்கு கூட வந்து தெரியும். அதாவது காந்தம் வந்து இரும்பு பரல வச்சா வந்து ஒட்டும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது வந்து ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ். அந்த இடத்துலலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் வரும். பெர்மனன்ட் சிச்சுவேஷன், அதுவுமே அந்த இடத்துல வந்து என்னதான் வரும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். ஐ லிவ் இன் சென்னை, எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ், ஹி ஓபன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம். நான் இது வந்து எக்ஸ்பிரஸ் ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ், அதாவது அட் பிரசன்ட்ல நடக்குது. ஓப்பன் த டோர் அண்ட், அதாவது அந்த நிமிஷத்துல he opens the door and enter the room.
அந்த நிமிஷத்துல வந்து நடக்குது. எக்ஸ்பிரஸிங் த ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ, அந்த நிமிஷத்துல அந்த நிகழ்வு என்ன நடக்குதுன்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 AM. இது வந்து வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துலயும் நம்ம என்னதான் வரும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எதெல்லாம் சொல்லுவோம், அட்ராக்ட்ஸ், லீவ், ஓப்பன்ஸ், கோஸ், டிபார்ட்ஸ், வேற என்னது, will leave. இது எல்லாமே வந்து டென்ஸ், சாரி verb. ஓகேவா? இந்த verb வந்து எப்படி வந்து இது இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் வச்சு தான் அந்த verb வந்து இருக்கும். ரைட்டா? அதாவது இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வரும். ஹேபிச்சுவல் ஆக்ஷன், அதாவது ரெகுலரா வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு செயல்களுக்கும் வந்து என்னதான் வரும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு விஷயம் வந்து கரெக்டா நமக்கு தெரிஞ்சது, அந்த இடத்துல இது வந்து கரெக்டா அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன வரும்னா அங்கேயும் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அதை வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லிடக்கூடாது. அதாவது முன்னாடி நான் சொன்னேன் தப்பு, அந்த இடத்துல வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்லயும் வந்து என்னதான் வரும்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்து வரும். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. அது வந்து கன்ஃபார்மா அந்த விஷயம் வந்து அந்த ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயத்துல வந்து இது வரும். வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் as soon as அன்பு arrives. வெங்கட் வந்து எப்படின்னா அந்த அந்த வேர்ட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. as soon as அன்பு வந்து அறிவான உடனே வந்துட்டு வெங்கட் வந்து என்ன ஆயிடுவான், லீவ் ஆயிடுவான், அந்த இடத்த விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாசிபிளா சொல்ற இடத்துலலாம் வந்து என்ன வரும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன் நவ், மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா நடந்து முடிக்கல, அட் ப்ரெசன்ட் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது மை கிராண்ட்ஃபாதர் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ், என் கிராண்ட்ஃபாதர் வந்து இப்போ வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது எப்போ முடிப்பாருன்னு தெரியல, ஆனால் படிச்சு முடிக்கவும் இல்லை. அட் ப்ரெசன்ட் வந்து என்ன பண்ணுது, நடந்துட்டே இருக்குது. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனாயிங் ஹேபிட்ஸ், யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, அதாவது எரிச்சல் அடையக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுவாங்களே அதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், அனாயிங் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் வந்து வரும். டெஃபினைட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்ட், த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. இது வந்து கன்ஃபார்மா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன வரும்னா ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் வந்து வரும். இது என்னன்னா ரீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ த சர்க்கிள் வேர்ப்ஸ் அப்ராப்ரியேட்லி. அதாவது சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம், லைக்ஸ் வந்து வராது. பேர்ட்ஸ் இஸ் ஃப்ளையிங் வருமா, ஆர் ஃப்ளையிங் வருமான்னு கேட்டோன்னா இங்க வந்து ஆர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. த டாக்டர் இஸ் ட்ரீட்டிங் த பர்சன், அவர் ஸ்கூல் இஸ் commences at 9 in the morning. The florist sells flower on the streets. அதாவது இங்க வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து சிங்குலர்ல வந்ததுன்னா வெர்ப் வந்து ப்ளூரல்ல வரும். சரியா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது வந்து என்னன்னா சிம்பிளா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக். மெர்லின் வந்து என்ன பண்ணா, லாஸ்ட் வீக் வந்து ஊட்டிக்கு போயிட்டா. ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட், எழுதி முடிச்சிட்டாரு, இப்போ அவர் கரண்டா இல்ல. மாதிரி ஆக்ஷன் இன் த ஸ்டோரிஸ், த போர்ட் அட் த ட்ரெயின் லுக்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் சென்டென்ஸ் இருக்கு. ஓவர் அப்ளைங், ஓவரால் பிங் ஆக்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்ட் ஹேபிட்ஸ், எம்பாசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டூரேஷன் அண்ட் ரீகாலிங் த பாஸ்ட். இந்த இடத்துலலாம் நம்ம என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் தான் வரும். when I entered the room the telephone was ringing. நான் வந்து என்னது என்டர்ட் ஆன உடனே என்ன ஆகுது, இந்த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங், அடிச்சிட்டு இருக்குது. பாஸ்ட் அருண் வாஸ் ஈட்டிங் a lot of junk food those days. அதாவது அருண் வந்து கொஞ்ச நாளாவே என்ன பண்ணானா இந்த ஃபாஸ்ட் ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அப்படிங்கிறது இந்த நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பாஸ்ட் ஹேபிட்ஸ் வந்து சொல்றது வந்து இந்த பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் சென்டென்ஸ் தான், டென்சஸ் தான். எம்பசஸ் ஆர் லென்த் ஆர் டூரேஷன், மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே. எல்லா நாளும் வந்து வந்து தண்ணி ஊற்றிட்டே தான் இருப்பாரு. ரீகாலிங் த பாஸ்ட், இட் வாஸ் ரெய்னிங் தட் டே ஐ ரிமெம்பர் இட் வெல். அந்த மாதிரி ரீகால் பண்ணி பாஸ்ட்டை வந்து பார்க்குறது அந்த இடத்துலலாம் வரும். அடுத்து ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட், இதெல்லாமே வந்து சிம்பிள் பாஸ்ட். மாதிரி ஐ வென்ட் ஆஃபீஸ் பை கார், ஐ ஸ்டார்டட் டு ஒர்க், ஐ ஹேட் லஞ்ச் அட் 1 PM.
நெக்ஸ்ட் வந்து ஐ ஃபினிஷ்டு மை டாஸ்க் அட் 7 PM, ஐ ரீச்டு ஹோம் 8 PM. அந்த மாதிரி ரீட் த கேர்ஃபுல்லி blanks suitable form the verbs. The doorbell rang. Well, I was doing my homework. We saw an elephant while we were going on Ooty. Mary fall asleep while she was reading a book. The television இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த பார்த்தோம்ல past progressive tense. The television was on but nobody was watching it. Bhaskaran hurt his hand while he was cutting mangoes. இந்த மாதிரி வந்து வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐ ஹவ் சீன் எஸ்டர்டே. இந்த இடத்துல வந்து சீன் வந்து வராது. இது ரெண்டுமே ஐ ஹவ் சீன் அப்படின்னு ஐ சா ஹிம் எஸ்டர்டே அந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதுக்கு வந்து ரீசனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் cannot be used the adverb of past time அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து வராது. ஐ வில் கால் யூ when dinner will be ready அந்த மாதிரி போடாம, அதாவது ஐ வில் கால் யூ when dinner is ready. will be அப்படிங்கிற வேர்டு வந்து வராது. அப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இதுக்கான காரணங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. I am getting up every day at 6 PM. I get up every day. Getting up. I am getting அப்படின்னு சொல்லிட்டு போடாது, I get up. அதுதான் வந்து கரெக்டான ஒரு மீனிங். I am thinking it is on the interesting book. I think it's on interesting book அந்த மாதிரி வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து லாஜிக்கல் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின், எது வந்து எதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த புக்கோட பிடிஎஃப்பும் நம்ம போட்டு வரோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து vocabulary. Filling the blanks with words given box make compound words. என்ன compound words வரும்னு பார்க்கணும். We use a raincoat on rainy day. The toy sailboat dancing on the pond. We must drink tender coconut water in summer. We can see a rain bow after summer showers. Can clean the ashes out of the fireplaces. அந்த மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி following this group a pack of holes. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து டெட் क्वेश्चनல வந்து கேட்பாங்க, PYQ क्वेश्चन. She bought a new pair of shoes. Shoal of fishes, swarm of bees, bunch of grapes. இதெல்லாமே வந்து கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்கரெக்ட் கரெக்ட். தேர் இஸ் எ டேபிள் பிசைட் ஆன் த பெட். இந்த இடத்துல பிசைட்ஸ்ன்னு வந்து வராது, பிசைட் ஆன் த பெட் தான் வந்து கரெக்ட். அப்போ கொடுத்துருக்காங்க பிசைட் மீன் நெக்ஸ்ட் டு ஆர் அட் த சைட் ஆஃப். பிசைட்ஸ் மீன் அடிஷன் டு. அப்போ வந்து இது வந்து சைடு தானே நமக்கு மீனிங் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம பிசைடு மட்டும் தான் வந்து போடணும். அது மாதிரி எவ்ரி ஒன் பிளேட் கேம்ஸ் அக்செப்ட் கதிர். அந்த இடத்துல அக்செப்ட் வந்து போடக்கூடாது, எக்ஸெப்ட் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் ஐ சி டிவி நியூஸ் ரெகுலர்லி. அப்போ வந்து ஐ வாட்ச் டிவி நியூஸ் ரெகுலர்லி. சி வந்து போடக்கூடாது, வாட்ச். அதாவது சி வந்து என்ன அப்படின்னா, சி இஸ் டு ஜஸ்ட் லுக் அட் சம்திங் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். வாட்ச் டு சம்திங் கேர்ஃபுல்லி, யூஸ்வலி சம்திங் மூவிங். அதாவது மூவ் ஆகக்கூட ஒரு விஷயத்தை பார்க்கறது வந்து என்னன்னா வாட்சிங். ஜஸ்ட் வந்து ஒரு நம்ம முன்னாடி இருக்க அந்த சேரு ஏதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கோங்க. சாரி. நெக்ஸ்ட் வந்து பிக்டோகிராமர் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிக்டோகிராமர்ல வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஐ லைக் டு கோ ஃபார் வாக், மை ஃப்ரெண்ட் வாண்ட்ஸ் டு ஒர்க் அவுட் இன் த ஜிம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கனெக்டிவ் வேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஐ gallant and fast but he missed the train. The rained heavily but the match continued.
Dorothy went to the market and bought a vegetables. He is sick, so he is on hospital. அதாவது கன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஜெக்ஷன் இதுக்கு வந்து நம்ம டெஃபினிஷன் கூட நமக்கு கன்ஜெக்ஷன் இஸ் a word that joins two words or sentence. அந்த கன்ஜெக்ஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு வேர்ட் அல்ல சென்டென்ஸ் வந்து இணைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே இணைச்சிருக்கு பட்டு அதுக்கப்புறம் அண்டு. ஸோ இது எல்லாமே வந்து எதில் வரும்னா கன்ஜெக்ஷன். அவர் டீம் பிளேட் வெல் அண்ட் ஓன் த கேம். இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. பட் பிகாஸ் அண்ட் இருக்கு, இந்த இடத்துல அண்டு தான் வரும். ஸ்லிப்டு பேட்லி பட் டிட் நாட் ஹர்ட் த herself. The box was heavy, so he could not lift it. Or Rani was late to school, so she missed the train. You can use a pen or a pencil writing now. அந்த மாதிரி வந்து வரும். அது மாதிரி வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங். சம்மர் ட்ரீஸ் stretch the leafy branches towards the sun. Spring branches full new green leaves. ரெயின்ல வந்து என்ன நடக்கும், ஆட்டம்ல நடக்கும், சம்மர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. Phrases are group or more words that work together to perform a single grammatical function in a sentence. Phrases do not contain a subject or a predicate. Phrase வந்து அதுக்கான அதுக்கான வேர்டை வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டூ லெவல் வித் இது வந்து எதுக்கு வரும்னா ரோஸ் டு ஆன் ஈக்குவல் லெவல். whoop the glee, shout the enthusiasm and happiness. Jammed on the jump on the brakes. இதுக்கு வந்து என்ன வரும்? try the stop motion immediately, collect the their life. இதுக்கு என்ன வரும்? as the one life depends on it. அந்த மாதிரி வந்துட்டு phrases வந்து அதுக்கான கிராமட்டிக்கல் கரெக்டான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாதிரி பிக்டோகிராமர். Joyce lived downstairs. She often visited her grandpa's. She danced happily. Recently ate falooda. அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. Adverbs இது எல்லாமே adverbs வந்து modify a verb by giving information about it. அதாவது நம்ம அட்ஜெக்டிவ் வந்து எதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நவுனை வந்து மாடிஃபை பண்ணும், பெயர் சொல்ல வந்து மாடிஃபை பண்ணும். அட்வர்ப் அப்படிங்கிறது வந்து எதை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா வேர்ப் வந்து மாடிஃபை பண்ணும். சரியா? அதாவது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டான்சஸ், அதாவது வெறும் டான்சஸ் அப்படின்னு சொல்லாம ஹாப்பிலி, அதாவது சந்தோஷமா ஆடுறா. ரீசன்ட்லி ஏட் ஃபலூடா, அந்த மாதிரி வந்து ஹாப்பிலி, ரீசன்ட்லி. நெக்ஸ்ட் வந்து என்னது? ஜாய்ஃபுல்லி, ஆஃப் அண்ட் டவுன் ஸ்டார். இது எல்லாமே வந்து எதுல வரும்னா அட்வர்ப்ஸ்ல வந்துடும். வேற ஆக்ஷன், அதாவது எந்த அட்வர்ப்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி இடத்துல வரும்னா வேற ஆக்ஷன் அக்கர்ஸ், அது வந்து பிளேஸ்ல வரும். how often the action occurs, frequency, how an action occurs, manner, how an action occurs வந்து டைம். இந்த 4 விஷயத்துலயே வந்து இந்த அட்வர்ப் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டான அந்த இது வந்து வரும், எந்த அட்வர்ப் வரும் அப்படிங்கிற மாதிரி give to more example the own each box. Anand had decided to submit the project tomorrow. அப்படிங்கிறது வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டைம் வந்து மென்ஷன் பண்ணுது. இங்க வந்து பிகின்ட் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா பிளேஸ். பின்னாடி பரமன்ஸ் ஆன் த ஷோர் ஹாப்பிலி, மேனர், நெவர் லேட். இது வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணுது. Yesterday elephant was set free in the forest. Yesterday, இது yesterdayங்கிறது வந்து டைம். அருண் அண்ட் விமலா யூஸ்வலி கம்ப்ளீட் their homework on the time. இது வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சி. அதுக்கப்புறம் ராகவ் லுக்லீஸ் சிஸ்டர் affectionately, manner, yearly, time. இதெல்லாமே வந்து அட்வர்ப் வந்து இது பண்ணுது. அதாவது 4 விஷயம் தான் அட்வர்ப்: manner, frequency, place and time. manner happily, affectionately, time வந்து tomorrow, late, yesterday, yearly, frequency வந்து never, usually, place வந்து begin. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து கரெக்டான ஒரு ஆர்டர்ல வந்து எழுதணும். was somebody there nearby standing இருக்கும். somebody was எழுதணும். somebody was standing there nearby. அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதையும் வந்து எழுதணும். ஆனந்த் came to school yearly. ஆனந்த் தப்பு, அதாவது ரீஆர்டர்ல வந்து கொடுத்துருப்பாங்க, அது ஆர்டர் படி வந்து எழுதணும். I last night went to the cinema. இதை நம்ம எப்படி கரெக்டா எழுதணும்? I went to the cinema last night.
அந்த மாதிரி வந்து எழுதணும். சரியா? இதுக்கான ரீசனும் வந்து கொடுத்துருப்பாங்க. adverbs and adverbial phrases definite the time like yesterday, today, tomorrow, last week, 2 months ago are usually placed the end of the sentence. இதெல்லாம் வந்து எங்க வரணும்? இது வந்து மிடில்ல வந்திருக்கு, அப்படி வரக்கூடாது. சப்ஜெக்ட் பக்கத்துல வந்திருக்கு. இந்த இதெல்லாமே எங்க தான் வரணும்? எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல தான் வரணும். அப்போ வந்து நம்ம எப்படி எழுதணும்? ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட், அந்த மாதிரி எழுதணும். பிகினிங்ல வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, எஸ்டர்டே ஐ வாஸ் வெரி பிஸி, ஐ புட் த அட்வர்ப் அட் த பிகினிங். அதாவது டைம் ரிலேட் பண்ணி வரும் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து எப்படி எழுதணும்? பிகினிங்ல வந்து எழுதலாம். புஷ்பா கேம் ஹேர் 2 months பிஃபோர். அப்போ வந்து எப்படி எழுதலாம்? புஷ்பா கேம் ஹேர் 2 months எகோ. பிஃபோர் வந்து எழுதக்கூடாது. எகோ இஸ் ரிஃபார்ம் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். பிஃபோர் யூஸ் டு ரெஃபர் த பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். ஓகேவா? சி ஆங்கிரிலி ஸ்போக் ஆங்கிரிலி. அட்வர்ப்ஸ் மேனர் யூஸ்வலி கோ த எண்டு பொசிஷன். அதாவது அந்த சென்டென்ஸோட எண்டு பொசிஷனுக்கு தான் போயிடும். எது? அட்வர்ப்ஸ் வந்து. கனெக்டிங் செல்ஃப்ஸ் டிஸ்கஸ், இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்றது. அடுத்து வந்து இது கோடிங் டிகோடிங் மாதிரி வந்து இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் லீக் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் த கோட் தரீர. அப்போ சம்பாருக்கு வந்து என்ன வரும் அப்படின்றது. இப்போ எக்ஸ்ட்ரீம் அதாவது ஈக்குன்னு, அதாவது ஏபிசிடி எழுதி அந்த மாதிரி வந்து இது ஃபுல்லாகவே நம்ம ரீசனிங் கொஸ்டின் மாதிரி தான். கோடிங் டிகோடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? அதாவது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, லாஸ்ட்ல இருந்து எழுதியிருப்பாங்க. சரியா? அப்போ ஒய்க்கு வந்து முன்னாடி லெட்டர் வந்து என்னது? எக்ஸ். எல்லுக்கு வந்து முன்னாடி லெட்டர் வந்து என்னது? கே. ஈக்கு வந்து முன்னாடி லெட்டர் வந்து என்னது? டி. எம்முக்கு வந்து முன்னாடி லெட்டர் வந்து என்னது? எல். ஈக்கு வந்து பிஃபோர் லெட்டர் வந்து என்னது? அகெயின் டி. ஆருக்கு வந்து கியூ. டிக்கு வந்து எஸ். எக்ஸுக்கு வந்து டபிள்யூ. ஈக்கு வந்து டி. இந்த மாதிரி வந்து அந்த பிஃபோர் லெட்டர் வந்து எழுதிருக்காங்க. அப்போ வந்து இந்த இதுக்கும் நம்ம அப்படிதான் எழுதணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இங்க வந்து பாருங்களேன், ஈக்கு வந்து பிஃபோர் லெட்டர் வந்து என்ன வரும்? டி. அந்த மாதிரி வந்து இதை கண்டுபிடிச்சு இதெல்லாமே வந்து எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து கோடிங் டிகோடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது சென்டென்ஸ் வந்து இந்த பிக்சரை வச்சு அரேஞ்ச் பண்ணி எழுதணும் சென்டென்ஸ். ஓகேவா? ஓகே, ரீட் த சென்டென்ஸ். த இன்சர்ட் அப்ராப்ரியேட் ஆர்டிகல்ஸ். இதெல்லாமே ஆர்டிகல்ஸ். இன்ட்ரெஸ்டிங், an இன்ட்ரெஸ்டிங் வரும். ஏ ஒண்டர்ஃபுல், an awful கனெக்ட், a salad, the huge state, ஏ yellow balloon, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, I was the first one, many events, few events, long jump, excellent to her, all the events, good, much, venkat. இந்த இவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்க கிராமரு. இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ.